நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அக்ஷயா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்களுக்கு ஜப்பானில் ரொம்பவே கோலாகலமாக அனைவரினுடைய முன்னிலையும் திருமணம் நடந்துச்சு. மிகப்பெரிய அளவில் தன்னுடைய ஒரு ஆனந்தத்தை தன்னுடைய மகனின் திருமணத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் நெப்போலியன் அவர்கள். அதையும் தாண்டி தன்னுடைய மகனுக்காக ஜப்பான் வரைக்கும் போய் திருமணம் பண்ணி வச்சுருந்தார். கடல் வழியாக தான் தனுஷ் அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க. அப்பான்னு இருந்தால் இப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்காக நிறைய செய்தார். ஏற்கனவே இந்தியாவிலிருந்து குடிபெயர்ந்ததே தனுஷ் அவர்களினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். இப்போ அங்கேயும் போய் அவர் சும்மா இல்லாமல் பாலிவுட்டில் நடிக்கிறது, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது, அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை அவர் தொடர்ந்து ஐடி கம்பெனி உருவாக்குறதுன்னு பண்ணி வந்துட்டு இருந்தார். அதில் ஐடி கம்பெனியை உருவாக்கி தன்னுடைய மகன் தனுஷ் அவர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பை கூட கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலை இப்போ அவங்க ஜப்பானில் இருந்து அமெரிக்கா திரும்பியிருக்காங்க. காரணம், அவங்களுக்கு திருமணமாகி 3 மாதம் ஆயிடுச்சு. வெற்றிகரமாக 100 நாட்களை கொண்டாடியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அக்ஷயா மட்டும் இப்போ தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க திருநெல்வேலி போகிறாங்க, அமெரிக்கா வந்ததும் கொஞ்சம் நாளில் போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இப்போ அக்ஷயா அவர்கள் உடனடியாக இப்படி கிளம்புனா தனுஷை யார் பார்த்துப்பா அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்களாம். ஏன்னா தனுஷ் அவர்களினுடைய அம்மா தான் அவங்கள பார்த்துப்பாங்களாம். எங்கேயாவது போனால் கூட நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்களாம். திருமணமானதுக்கு அப்புறமாக அக்ஷயா தான் எல்லாமே தனுஷ் அவர்களுக்கு வேண்டியதை பார்த்து வந்துட்டு இருந்தாங்களாம். இது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ரொம்பவே கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ திருநெல்வேலிக்கு போக போகிறாங்க அக்ஷயா அப்படின்ற செய்தி ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க, தனியாக போகிறாங்களா இல்லை தனுஷ் அவர்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்து இருவரும் போக போகிறாங்களான்றது தெரியல. அதையும் தாண்டி இப்போ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு தான் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க.